எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சுலபமான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் பேசிக்காக எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த ரெசிபி. இது என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா, வாழைப்பழத்தில் செஞ்ச பணியாரம். ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஹெல்தியான, என்ன சொல்லலாம், என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரெசிபிங்க. இதுக்கு ரொம்ப தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. வெயிட் கெயின் ஆகலை, யார் குழந்தலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழம் வந்து குழந்தைங்க சாப்பிட்டா டேரெக்டாகவே கொடுத்துக்கலாம். சாப்பிடாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பணியாரமாவோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் கொடுத்தா நல்லது தானே. அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 வாழைப்பழம் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 கப்பு வந்துட்டு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கப்பு கோதுமை மாவுங்கிறனால 1/2 கப்பு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு, ஒரு முட்டை ஃபுல்லாக உடச்சி ஊற்றிருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஓட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த பதம் வந்து கரெக்டான தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பணியாரக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இப்போ நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். நெய் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பணியார மாவு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான சுவையான ஒரு இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிரும். இந்த பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது வந்து பேசிக்காக வந்து செய்யறது ரொம்ப ஈஸி. யார் வேணால் செய்யலாம். நமக்கு வராது, ஐயோ இதெல்லாம் நல்லாவே இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலி பனானா கேக் வந்து யாரெல்லாம் வந்துட்டு கடையில் பேக்கரியில் சாப்பிட்ருக்கீங்களோ அதே டேஸ்ட்டு அக்யூரேட்டாக அந்த பணியாரத்தில் வரும். அந்த கேக் டேஸ்ட்டு சீரியஸாகவே இந்த பணியாரத்தில் வரும். இந்த பணியாரத்தை வந்து 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஒரு 2-3 டைம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம நெய் நிறையா ஆட் பண்ணியிருக்கிறதால அந்த ஸ்மெல் வேறு அப்படியே தூக்கலாக இருந்துச்சு. நான் சொல்லும்போது இப்படி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பார்த்து அந்த டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த பணியாரத்தை ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திருப்பி செய்வீங்க. நான் இது திருப்பி செஞ்சிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக ஹெல்தியான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.